ஆ, நேயர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ நீங்க நேரா உங்க சமையலறைக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ திறந்து, உள்ள இருக்கிற ஐஸ்கிரீம் டப்பாவ வெளிய எடுப்பதாக கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ம் நல்ல கற்பனை தான். ஆமா. அடுத்து நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ போட்டிருக்கிற ஒரு வைர மோதிரத்த நெனைச்சு பாருங்க. இறுதியா உலகத்தையே ஆட்டி படைக்கிற, அதாவது சுமார் 130 பில்லியன் டாலர் மதிப்புள்ள அந்த பிரம்மாண்டமான சாக்லேட் தொழில மனக்கண்ல நிறுத்துங்க. இப்போ சொல்லுங்க, உங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ்கிரீமுக்கும் அந்த வைர மோதிரத்துக்கும் சாக்லேட் உலகத்திற்கும் என்ன தொடர்புன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? வெளிப்படையா பார்த்தா இது மூணும் சம்பந்தமே இல்லாத வெவ்வேறு கிரகங்களை சேர்ந்த விஷயங்கள் மாதிரி தான் தோணும். கண்டிப்பா. ஆனா இது அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ரகசிய சங்கிலி இருக்கு. சொல்லப்போனா அந்த ரகசிய சங்கிலி அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம கண்ணெதிரே இருந்து, ஆனா கடந்த சில பத்தாண்டுகளில் ரொம்பவும் திட்டமிட்டு நம்ம நினைவுகளிலிருந்து அழிக்கப்பட்ட ஒரு ஒற்றை மரத்தை பற்றிய கதை. மிகச்சரியா சொன்னீங்க. சமீபத்துல நான் கார்டன் எக்ஸ்பிளைன்ட் வித் ஹாரி என்ற யூடியூப் சேனல்ல ஹாரி வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற தரவுகள் என்ன முழுமையா ஆச்சரியத்துல ஆழ்த்திடுச்சு. ஆமா, அது ரொம்பவே ஆழமான ஒரு ரிசர்ச். உண்மைதான். கேரப், அதாவது செரட்டோனியா சிலிக்வா என்ற 4000 ஆண்டுகள் பழமையான ஒரு உணவு பயிறு எப்படி நம்ம நவீன உணவு கலாச்சாரத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டு ஒரு வெறும் ரசாயன குறியீடா சுருக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல சாக்லேட்டுக்கு ஒரு மாற்று தீர்வா இந்த கேரப் மரம் எப்படி உலகை காப்பாற்றப் போகுது என்பதையும் நாம ஆராய போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பொருட்களின் பின்பக்க லேபிள படிச்சு பாத்தீங்கன்னா அதுல E410 என்ற ஒரு குறியீடு இருப்பதை கவனிக்கலாம். ஓ ஆமா, நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். நாம பலரும் ஏதோ ரசாயனம் நினைச்சு அதை கடந்துருவோம், அப்படிதானே? கரெக்ட். ஆனா உணவு தொழில் இத லாக்கஸ்ட் பீன் கம் அல்லது கேரப் கம் அப்படின்னு அழைக்குது. இது வேற எந்த செயற்கை ரசாயனமும் கிடையாது. நாம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கேரப் மரத்தின் பழ விதைகளிலிருந்து நேரடியாக பிரித்தெடுக்கப்படும் ஒரு பவுடர் தான் அது. ஒரு நிமிஷம். ஐஸ்கிரீம்ல ஏன் கேரப் மரத்தை விதைய பயன்படுத்தணும்? அதற்கும் ஐஸ்கிரீமுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல தான் அறிவியலின் தந்திரம் இருக்கு. அதாவது நீங்க ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது அதிலுள்ள தண்ணீர் உறைந்து பனிக்கட்டிகளா மாற வாய்ப்பு இருக்கு. ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஆமா, அப்படி பனிக்கட்டி உருவானா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த மென்மையான தன்மை இருக்காது. இந்த E410, அதாவது கேரப் விதை பவுடர், ஒரு மிகச்சிறந்த தடிமனாக்கி இங்கிலீஷ்ல திக்னர் மற்றும் ஸ்டேபிளைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பனிக்கட்டிகள் உருவாவதை தடுத்து ஐஸ்கிரீம்க்கு அந்த மென்மையான ஒரு கிரீமியான தன்மையை கொடுக்குது. ஓஹோ, அப்போ இந்த பவுடர் நம்ம டெக்ஸ்டருக்காக சேர்க்கப்படுது. அது சரி, விதைகளை மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னா அந்த மரத்தின் பழத்தை என்ன பண்றாங்க? ஆ அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடே. மேற்குலக உணவுத் தொழில் இந்த கேரப் பழத்தின் விதைகளை மட்டும் எடுத்துட்டு சாக்லேட் சுவையுடைய அதீத சத்துக்கள் நிறைந்துள்ள அந்த பழத்தின் சதைப்பகுதிய அப்படியே குப்பையில போட்டுருவாங்களா? ஆமா, அப்படியே குப்பையில வீசுறாங்க அல்லது கால்நடைகளுக்கு தீவனமா போடுறாங்க. சிசிலி, மொராக்கோ போன்ற பகுதிகளில் உள்ள பாரம்பரிய குடும்பங்கள் இன்னைக்கும் இது ஒரு முக்கிய உணவா பயன்படுத்துறாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையில அது வெறும் E410ன்ற கெமிக்கல் குறியீடா லேபிளின் ஒரு ஓரத்துல மறைக்கப்பட்டுடுச்சு. இது எனக்கு புரியவே இல்ல. அவ்வளவு சத்தான ஒரு பழத்தை விட்டுட்டு வெறும் விதைய மட்டும் எடுப்பது வணிக ரீதியா எந்த வழியிலும் லாபகரமானதா தெரியலையே. சரி, இந்த விதைகளுக்கும் நான் முதல்ல சொன்ன அந்த வைர மோதிரத்துக்கும் என்ன தொடர்பு? இதுல ரொம்பவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், உலகமே வைரங்களா அளவிட பயன்படுத்தும் கேரட் என்ற வார்த்தை உருவானதே இந்த கேரப் மரத்திலிருந்து தான். வாவ், நிஜமாவா? ஆமா, கிரேக்க மொழியில் கெரேஷின் அப்படின்னா சிறிய கொம்பு அல்லது கேரப் விதை அப்படின்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பழங்கால கிரேக்க மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி வியாபாரிகள் இயற்கையின் ஒரு அதிசயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன அதிசயம் அது? நீங்க எந்த நாட்டுல வளரும் கேரப் மரத்திலிருந்து வேண்டுமானாலும் விதையை எடுங்க. அது எந்த பருவநிலையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விதையும் சரியா 0.2 கிராம் எடை கொண்டதாகவே இருந்தது. அட, துல்லியமா அதே எடை இருக்குமா? துல்லியமா அதே எடைதான். தலைமுறையா இது மாறவே இல்ல. அதனால தங்கத்தையும் வைரத்தையும் தராசுல வச்சு எடை போடும்போது மறுபக்கம் எடைக்கெல்லாம் இந்த கேரப் விதைகளை பயன்படுத்தினாங்க. ஓ, அப்போ இந்த வைரம் 5 கேரப் விதைகளை எடை கொண்டது அப்படின்னா? அது 5 கேரட் வைரம். இன்னைக்கு உலக அளவுல ஒரு கேரட் வைரம் என்பது 200 மில்லிகிராம். அதாவது சரியா ஒரு கேரட் விதையின் எடை. அந்த தரத்தை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு.
வாவ்! இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மிகச்சிறந்த நடிகரை வாழ்நாள் முழுவதும் வெறும் திரைப்படங்கள்ல கை மாடலா, அதாவது ஹேண்ட் டபுளா மட்டும் நடிக்க வச்சுட்டு, அவரது உண்மையான முகத்த உலகிற்கே காட்டாம மறைச்சது போல இருக்கு. நம்ம ஆதாரங்கள்ல ஒரு வரலாற்று பதிவும் இருக்கு. பழங்கால ரோமானியர்களும் ஃபீனிஷியர்களும் இந்த மரத்த தீவிரமா வளர்த்திருக்காங்க. ஆமா, பைபிள்ல கூட இத பற்றிய குறிப்புகள் இருக்கு. கரெக்ட். பைபிள்ல ஜான் த பேப்டிஸ்ட் பாலைவனத்துல சாப்பிட்ட லோகஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளிகள் அல்லது பூச்சிகள் கிடையாது, அது இந்த கேரப் மரத்தின் பழங்கள் தான் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதியா சொல்றாங்க. அதனாலதான் இதற்கு செயின்ட் ஜான்ஸ் பிரெட் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல கலிபோர்னியாவுல ஸ்பானிஷ்காரங்க நட்ட மரங்கள் இன்னிக்கும் கூட பழம் தருது. அவ்வளவு உறுதியான மரம் அது. ஆனா எண்ணெய் குடையும் கிணேடியதுதான். இவ்வளவு பழமையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பழத்தை ஏன் நாம இன்னைக்கு நேரடியாக சூப்பர் மார்க்கெட்டுகளில் பார்க்கறதில்லை? இதற்கு என்ன பின்னணி? அதுக்கு நாம இதோட ஊட்டச்சத்து உண்மைகளையும் அதை தொடர்ந்து நடந்த ஒரு மார்க்கெட்டிங் பிழையையும் பார்க்கணும். முதல்ல இதோட சத்துக்களை பார்ப்போம். கேரப் பழத்தில் இயற்கையாகவே 48 முதல் 56% வரை சர்க்கரை இருக்கு. அதாவது சுக்ரோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாமே. அப்புறம் இதுல 3 முதல் 4% புரோதமும் இருக்கு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. 50% சர்க்கரை இருக்கா? இது எப்படி ஆரோக்கியமான உணவா இருக்க முடியும்? இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ஆபத்தானது இல்லையா? முரண்பாடா இருக்கே. வெளிப்படையா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இங்கதான் நீங்க கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது GI அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்ட உடனே அது எவ்வளோ வேகமா நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை ஏற்றுது அப்படிங்கறத அளவிடும் கருவிதான் GI. புரிஞ்சது. இப்போ தூய சர்க்கரையின் GI அளவு 100 அப்படின்னு வச்சுப்போம். நீங்க சாக்லேட் சாப்பிடும்போது சர்க்கரை அளவு உடனடியாக உச்சத்திற்கு சென்று பிறகு சடாரென குறையும். ஆனா கேரப் பவுடரின் GI அளவு வெறும் 15 முதல் 25 மட்டுமே. அதாவது இதுல சர்க்கரை இருந்தாலும் அது ரொம்ப மெதுவாதான் ரத்தத்துல கலக்குமா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து சர்க்கரைய ரத்தத்துல உடனடியாக கலக்க விடாம ஒரு சீரான மெதுவான ஆற்றலா உடலுக்கு கொடுக்கும். அதனால நீரிழிவு நோயாளிகளும் கூட எந்த பயமுமின்றி இத உண்ணலாம். அடோ, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. இத தவிர இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. சாக்லேட்ல காஃபின் மற்றும் தியோப்ரோமைன் ஆகிய 2 வேதிப்பொருட்கள் இருக்கு. தியோப்ரோமைன். இது நாய்களுக்கு கொடுத்த ஆபத்தை விளைவிக்கும் வேதிப்பொருள், சரிதானே? அதேதான். இந்த இரண்டும் தான் சாக்லேட்டிற்கு ஒருவித அடிமைத்தனமான சுவையை, நரம்புகளை தூண்டும் உணர்வை தருது. ஆனா கேரப்ல இந்த 2 வேதிப்பொருட்களும் துளியும் கிடையாது. 0 காஃபின். முற்றிலும் காஃபின் அற்றதா? அப்படியானால் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு இது ஒரு பொக்கிஷம் தானே? சந்தேகமே இல்ல. இதை நிரூபிக்க 2024இல் இத்தாலியில் உள்ள சலர்னோ பல்கலைக்கழகம் ஒரு மிக விரிவான மருத்துவ ஆய்வை வெளியிட்டது. அந்த ஆய்வில் மனிதர்களுக்கு தினமும் வெறும் 4 கிராம் கேரப் ஃபைபரை 4 வாரங்கள் தொடர்ந்து கொடுத்து பரிசோதிச்சாங்க. 4 வாரமா? ரிசல்ட் என்ன வந்தது? 4 வார முடிவில் அவர்களின் மொத்த கொலஸ்ட்ரால் அளவு 17.8% குறைந்திருந்தது. மேலும் இதயத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் எனப்படும் LDL கொலஸ்ட்ரால் 22.5% குறைந்திருந்தது. என்ன சொல்றீங்க? வெறும் 4 கிராம் 40 நாட்களுக்குள்ளாக இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதா? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா கேரப்பில் உள்ள கரையாத நார்சத்து, இங்கிலீஷ்ல இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம், அது நம்ம குடலுக்குள் சென்றவுடன் அங்கிருக்கும் கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகளை ஒரு ஸ்பாஞ்ச் போல உறிஞ்சி அவை இரத்தத்தில் கலப்பதற்கு முன்பாகவே உடலை விட்டு வெளியேற்றிடுது. வாவ்! பார்மாசியூட்டிக்கல் நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிச்சு பக்க விளைவுகள் கொண்ட மாத்திரைகள் மூலம் அடைய நினைக்கும் முடிவுகளை இந்த ஒரு சாதாரண பழம் இயற்கையாகவே எந்த பக்க விளைவும் இன்றி கொடுக்குது. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பொருள் இவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்கு, கொலஸ்ட்ராலை குறைக்குது, காஃபின் இல்ல, சாக்லேட் போன்ற சுவையும் இருக்கு. ஆனாலும் இது சூப்பர் மார்க்கெட்ல பார்க்க முடியலன்னா யாரோ திட்டமிட்டு இதை மறைச்சிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஒருவேளை ஒரு பொருளை அதுவாகவே ஏற்காம வேறொரு பொருளின் போலி என்று முத்திரை குத்தியதால் ஒரு மாபெரும் சூப்பர் ஃபுட்டை நாம இழந்துட்டோமா? உங்க கேள்வி 100க்கு 100% சரியானது. ஆனா இது ஒரு பெரும் சதித்திட்டம் கிடையாது. மாறாக ஒரு மோசமான மார்க்கெட்டிங் பிழை. மார்க்கெட்டிங் பிழையா? ஆமா, இந்த வீழ்ச்சி 70களில் அமெரிக்காவில் தொடங்கியது.
அப்போ உடல்நலம் சார்ந்த உணவு கடைகள் கேரப்பை இது ஒரு ஆரோக்கியமான சாக்லேட் மாற்று அப்படின்னு விளம்பரப்படுத்த தொடங்கினாங்க. இதுதான் அவங்க செய்த மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படி சொல்றதால மக்கள் ஈஸியா வாங்குவாங்களே? ஒரு ஹெல்தி சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காது? வாங்குவாங்க, ஆனா ஏமாந்து போவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குழந்தைகிட்ட இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லி கேரப்பை கொடுக்குறீங்க. அந்த குழந்தை சாக்லேட்ல உள்ள கொழுப்பு, வாயில் கரையும் அந்த வெண்ணெய்த்தன்மை, காஃபீன் தரும் அந்த அதிரடியான சுவை ஆகியவற்றை எதிர்பார்க்கும். ஆமா, சாக்லேட்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா கேரப் என்பது முற்றிலும் வித்தியாசமான சுவை கொண்டது. அது சாக்லேட்டை விட இனிப்பானது, ஆனா கொழுப்பு குறைந்தது. ஒரு விதமான மண் சார்ந்த வறுத்த சுவை கொண்டது. சாக்லேட்டை எதிர்பார்த்து இதை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு இது ஒரு பெரும் ஏமாற்றமா, ஒரு ட்ராமாவா மாறிடுச்சு. ஓ, அதனாலதான். ஆமா, இது போலி சாக்லேட், இது மோசமான சுவை அப்படிங்கிற எண்ணம் ஒரு தலைமுறை முழுவதும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. அட கடவுளே! அதாவது அத கேரப் அப்படின்னே சொல்லி கொடுத்திருந்தா மக்கள் அத ஒரு புதிய சுவையா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. சாக்லேட் அப்படின்னு பொய் சொன்னதால அது போலி சாக்லேட்ன்ற முத்திரைய குத்திக்கிச்சு. ஒரு மார்க்கெட்டிங் பிழை ஒரு தலைமுறையையே ஒரு நல்ல உணவிலிருந்து பிரிச்சிடுச்சு. சரியா சொன்னீங்க. ஆனா சைப்ரஸ் போன்ற மத்திய தரைக்கடல் நாடுகள்ல இதை இன்னைக்கும் சாக்லேட்டுடன் ஒப்பிடுவதில்லை. அவங்க இதை கேரப்பாவே பார்க்கறாங்க. அங்கே கேரப் சிரப் மிக பிரபலம். பாஸ்டலி என்ற இனிப்பு செய்றாங்க, கேரப் ரொட்டி சுடுறாங்க. அதோட தனித்துவமான சுவையிலே அவங்க அதை கொண்டாடுறாங்க. இது ஒரு முக்கியமான பாடம்தான். சரி, 70கள்ல நாம செய்த தவறு ஒரு புறம் இருக்கட்டும், தற்போதைய நிலவரத்துக்கு வருவோம். நாம முன்பு புறக்கணித்த இந்த கேரப் இன்னைக்கு உலகத்திற்கு அவசியமாக தேவைப்படும் ஒரு சூழல் உருவாகியிருக்கு. சாக்லேட் உலகம், அதாவது கொக்கோ உற்பத்தி, இப்போ ஒரு மீள முடியாத நெருக்கடியில இருக்கு இல்லையா? மிக மிக பெரிய நெருக்கடியில இருக்கு. 2024ஆம் ஆண்டின் தரவுகளை பார்த்தா சர்வதேச சந்தையில கொக்கோவின் விலை ஒரு டன்னுக்கு $13,000 வரலாறு காணாத அளவுல உயர்ந்திருக்கு. இது முந்தைய 10 ஆண்டுகளை விட 400% ஏற்றம். 400%? இது ஏதோ தற்காலிகமான விலையேற்றம் போல தெரியலையே. நிச்சயமா தற்காலிகமானது கிடையாது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 2025இல் வெளியிட்ட ஆய்வின்படி உலகின் முக்கிய கொக்கோ உற்பத்தி நாடான கானால பருவநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குளோபல் வார்மிங் பிரச்சனை. ஆமா, கொக்கோ மரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீரான தட்பவெப்பம் தேவை. ஆனா இப்போ அங்க ஏற்படுற அதீத மழை மற்றும் கடுமையான வறட்சி காரணமா உற்பத்தி 40% சரிந்துடுச்சு. சாக்லேட் நிறுவனங்கள் இந்த விலையேற்றத்தை சமாளிக்க தங்களின் சாக்லேட் பாரின் அளவை ரகசியமாக குறைக்கும் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் முறையை கையாள்றாங்க. ஓ, அத நானும் கவனிச்சிருக்கேன். சாக்லேட் பார்கள் இப்போ ரொம்ப மெலிதாகிட்டே போகுது, விலை மட்டும் குறையவே இல்ல. அது மட்டும் இல்லாம கொக்கோ வெண்ணெய்க்கு பதிலா மலிவான தாவர எண்ணெயை பயன்படுத்துறாங்க. நீங்க சிறுவயதுல சாப்பிட்ட அதே அளவிலான அதே சுவையிலான சாக்லேட் இன்னைக்கு சந்தையில இல்ல. இது ஒரு புறம் என்றால், இந்த $130 பில்லியன் தொழிலுக்கு பின்னால் உள்ள இருண்ட பக்கமும் நம்ம ஆதாரங்கள்ல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுதான் என்னை கோவப்படுத்தியது. இவ்ளோ பெரிய லாபம் ஈட்டும் தொழில் இன்னைக்கும் குழந்தை தொழிலாளர்களை நம்பிதான் இயங்குது அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய முரண்பாடு. 5 வயது குழந்தைகளை கைகளில் வெட்டுக்கத்திகளுடன் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் கொக்கோ காடுகளில் வேலை வாங்குறாங்க. 2001, 2005, 2010, 2020 என பல முறை பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த முறையை ஒழிப்பதாக உறுதியளித்தும் களத்துல எந்த மாற்றமும் இல்ல. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் ஒப்பிட்டு பார்த்தா ஒரு கசப்பான உண்மையை நாம ஏற்கணும். இந்த தொழில் இந்த பிரச்சனையை தீர்க்காது. ஏன்னா இந்த தொழிலே ஒரு பிரச்சனை தான். ரொம்ப அழுத்தமான வார்த்தைகள். உண்மை அதுதான். கொக்கோ சாகுபடி என்பதே மிக மலிவான உழைப்பை, அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நாடுகளின் உழைப்பை சுரந்துவதை நம்பிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நியாயமான கூலி கொடுத்தா ஒரு சாக்லேட் பாரின் விலை இன்னைக்கு இருப்பதை விட 5 மடங்கு அதிகமாகிடும். அப்படி வித்தா அதை யாரும் வாங்க மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. இங்கேதான் கேரப் மரம் ஒரு சுற்றுச்சூழல் அற்புதமா மனித குலத்திற்கான ஒரு மாற்று வழியா நம் முன் உயர்ந்து நிற்குது. சாக்லேட் தயாரிப்பிற்கும் கேரப் தயாரிப்பிற்கும் உள்ள சுற்றுச்சூழல் வேறுபாட்டை பார்த்தா நீங்க நிஜமாவே அதிர்ந்து போவீங்க. 1 கிலோ சாக்லேட் தயாரிக்க சுமார் 17,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 17,000 லிட்டரா ஒரு கிலோவுக்கு? மேலும் காழழிப்பு மற்றும் போக்குவரத்து காரணமா 34 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய சுமை. ஆனா கேரப் மரம் ஒரு வறட்சியை தாங்கும் மரம். அறிவியல்ல இத ஜெரோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெரோஃபைட் அப்படின்னா
பாலைவன செடிகள் போலவா? ஏறக்குறைய அப்படின்னா. இதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. மழையிலிருந்து கிடைக்கும் நீர் மட்டுமே இதற்கு போதும். வறட்சியான பாழைகள் நிறைந்த நிலத்துல கூட இது மிக ஆழமா வேர் விட்டு வளரும். வாவ்! 17,000 லிட்டர் தண்ணீர் உறிஞ்சும் கொக்கோ எங்கே? மழைநீரை மட்டும் நம்பி வளரும் கேரப் எங்கே? இது நம்பவே முடியாத ஒரு ஒப்பீடு. அது மட்டுமில்ல, ஒரு முதிர்ந்த கேரப் மரம் வருடத்திற்கு 50 கிலோ கார்பன் டை ஆக்சைட காற்றிலிருந்து உறிஞ்சுது. அதாவது இது கார்பன் நெகட்டிவ் தாவரம். இது சுற்றுச்சூழல்ல உள்ள மாசை குறைக்குது. சூப்பர்! மேலும் இதோட இலைகள் மிகவும் தடிமனா தோழ போல இருக்கும். அத லெதரி லீவ்ஸ்னு சொல்வாங்க. அவை அதிக ஈரப்பதத்தை தங்களுக்குள்ள தக்கவைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. அதனால காடுகள்ல காட்டுத்தீ ஏற்படும் போது யூக்கலிப்டஸ் மரங்களை போல இது சட்டுன்னு தீப்பிடிச்சு எரியாது. மாறா தீயை தடுக்கும் ஒரு கவசமா, ஒரு ஃபயர் பிரேக்கா செயல்படுது. அடா, இது ரொம்ப புது தகவலா இருக்கே. இது 100 ஆண்டுகளுக்கும் மேல எந்த ஒரு மனித பராமரிப்பும் இன்றி வாழக்கூடியது. நீங்க இன்னைக்கு ஒரு கேரப் மரத்தை நட்டா உங்க பேரக்குழந்தைகளின் பேரக்குழந்தைகள் அதிலிருந்து பயன்பெறுவாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, கொக்கோ என்பது ஒரு விலைமதிப்பற்ற அழிந்து வரும் பல பிரச்சனைகளை கொண்ட ஒரு ஆடம்பர பொருள் போலவும், கேரப் என்பது உலக அழிவிலிருந்தும் பருவநிலை மாற்றத்திலிருந்தும் மனித குலத்தை காக்க இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு சர்வைவல் கிட் போலவும் இருக்கு இல்லையா? மிகச்சரியான ஒப்புமை. இயற்கை நமக்கு தேவையானதை முன்னமே தயாரித்து வச்சிருக்கு. ஆனா இங்கேதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருது. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு சூப்பர் மரம். வறட்சிய தாங்கும், தண்ணீர் தேவையில்ல, கார்பனை உறிஞ்சும், கொலஸ்ட்ரால குறைக்கும், இனிப்பாவும் இருக்கும். இவ்ளோ நன்மைகள் இருந்தும் 21ஆம் நூற்றாண்டுல மத்திய தரைக்கடல் பகுதியில கேரப் சாகுபடி ஏன் 65% குறைஞ்சிருக்கு? கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல இத நட்டு லாபம் சம்பாதிச்சிருக்கலாமே. இது தர்க்க ரீதியா முற்றிலும் முரண்படுதே. இந்த முரண்பாட்டிற்கான விடை நேரடியாக பொருளாதார அரசியலில் மறைந்திருக்கு. உலகளாவிய விவசாயச் சந்தையின் எழுதப்படாத விதி ஒன்னு இருக்கு. அதாவது, எதை ஒருவரால் உரிமை கொண்டாட முடியலையோ, அதாவது பேட்டன்ட் செய்ய முடியலையோ, அதை விற்க முடியாது. விற்க முடியாததை மார்க்கெட்டிங் செய்ய முடியாது. ஓ, அதனால யாருக்கும் பெரிய லாபம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, கேரப் மரங்கள் தாமாகவே வளரும் தன்மை கொண்டவை. இதற்கு பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் காப்புரிமை பெற்று விற்கும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளோ ரசாயன உரங்களோ தேவையில்லை. ஜீரோ மெயின்டெனன்ஸ். கரெக்ட். இது பூச்சிகளை இயற்கையாகவே எதிர்க்கும் தன்மை கொண்டதால கோடிக்கணக்கில் விற்கும் பூச்சிக்கொல்லிகள் இதற்கு தேவையில்லை. ஒரு விவசாயி ஒருமுறை ஒரு மரத்தை நட்டுட்டா அடுத்த 100 வருடங்களுக்கு அவர் எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அப்படி என்றால் எந்த ஒரு பெரும் நிறுவனமும் இதனால் எப்படி லாபம் அடைய முடியும்? அதுவும் சரிதான். அதனாலதான் இந்த மரம் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டது. உணவு லேபிள்களில் வெறும் E410 அப்படின்னு சுருக்கப்பட்டது. இது வெறும் சதிக் கோட்பாடு கிடையாது. இதுதான் நவீன கார்ப்பரேட் பொருளாதாரத்தின் இயல்பு. நம்பவே முடியல. இயற்கை இலவசமாக கொடுப்பதை வச்சு அவங்களால வியாபாரம் செய்ய முடியாது என்பதால் ஒரு மாபெரும் உணவு உலகத்தின் பார்வையிலிருந்தே மறைச்சிருக்காங்க. சரி, அவங்க மறைச்சிட்டு போகட்டும். இதை நாமே எப்படி வளர்க்கலாம்? நேயர்களுக்காகவே சொல்றேன், இது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நம்ம ஆதாரங்களின்படி USDA ஹார்ட்னஸ் ஜோன்ஸ் 9 முதல் 11 உள்ள பகுதிகளில், அதாவது தெற்கு கலிஃபோர்னியா, டெக்சாஸ், ஹவாய், புளோரிடா போன்ற அதிக வெப்பமும் வறட்சியும் உள்ள பகுதிகளில் இது செழித்து வளரும். இதற்கு தண்ணீர் தேங்காத வடிகால் வசதி மட்டும் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட பாறை நிலத்திலும் இது வளரும் அப்படின்னு ஹாரி தனது வீடியோவில் சொல்றாரு. ஆனா இதை வளர்ப்பதில் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் இருக்கு இல்லையா? ஆமா, அது மிக முக்கியமானது. நீங்க இத வெறும் விதையிலிருந்து வளர்க்கலாம் அல்லது ஒட்டு மரங்களா, அதாவது கிராஃப்டட் ட்ரீஸா வளர்க்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சாப்பிட்ட ஒரு கேரப் பழத்தின் விதையை எடுத்தா நட்டா அது மரமாகி காய்க்க 6 முதல் 8 ஆண்டுகள் வரை பிடிக்கும். அதுல ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், கேரப் மரங்கள் அறிவியலில் டைஈஷியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது பப்பாளி மரங்களைப் போல இதில் ஆண் மரம் பெண் மரம் என தனித்தனியா இருக்கும். ஓ, தாவரங்கள்ல பாலினம் இருக்கா? இதை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது? அதுதான் பிரச்சனையே. நீங்க விதையிலிருந்து வளர்த்து 8 ஆண்டுகள் ஆசையாக காத்திருந்து அந்த மரம் பூக்கும்போது அது ஆண்மரம் என தெரிய வந்தா அதிலிருந்து வெறும் மகரந்தம் மட்டுமே வரும். ஒரு காய் கூட வராது. ஐயோ, 8 வருட காத்திருப்பு மொத்தமா வீணாயிடும். எந்த ஒரு விவசாயியும் இதை விரும்ப மாட்டார். அதனாலதான் வணிக ரீதியாக வளர்ப்பவர்கள் அல்லது வீட்டில் வளர்க்க நினைப்பவர்கள் ஒட்டு மரங்களை நாடுறாங்க. இது மிக எளிய முறை.
ஏற்கனவே நன்றாக காய்க்கும் ஒரு பெண் மரத்தின் கிளைய வெட்டி எடுத்து அதை ஒரு சாதாரண வேர்ச்செடியின் மீது ஒட்டி வளர்ப்பாங்க. இந்த ஒட்டு மரங்களை நீங்க நர்சரிகளில் 20 முதல் $50 வாங்கலாம். இதை நட்டா 3 முதல் 4 ஆண்டுகளிலேயே உங்களுக்கு காய்கள் கிடைக்கத் தொடங்கிடும். அருமை. இதுல என்னென்ன ரகங்கள் இருக்கு? கிளிஃபார்ட், சாண்டா ஃபே, ஸ்ஃபாக்ஸ், டான்டிலோ என பல ரகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்றது, சுவையில் சிறிய மாறுபாடுகள் இருக்கும். இதுல உள்ள மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, நீங்க மரத்தை நட்ட முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டும், அதுவும் கடும் வறட்சி காலங்களில் மட்டும் கொஞ்சம் நீர் ஊற்றினால் போதும். அதுக்கப்புறம்? அதன் பிறகு அந்த மரத்திற்கு உங்களது கவனிப்பே தேவையில்லை. உரமோ நீரோ பூச்சிக்கொல்லியோ எதுவும் தேவையில்லை. இப்படி எந்த பராமரிப்பும் இல்லாம வளரும் ஒரு முதிர்ந்த மரம் ஆண்டிற்கு 200 முதல் 400 பவுண்டு காய்களை தரும். ஒரு மரத்துல 400 பவுண்டா? இது ஒரு குடும்பத்திற்கு தேவையானதை விட பல மடங்கு அதிகம். இத நாமே வறுத்து காஃபி போல பயன்படுத்தலாம், அல்லது பொடியாக்கி எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் இல்லாம வீட்ல குழந்தைங்களுக்கான சாக்லேட் சிப்ஸ் போல செய்யலாம். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது முற்றிலும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் போல இருக்கு. மிகச் சரியான ஒப்பீடு. எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் கட்டுப்பாடும் இல்லாம இயற்கை தன்னிடமுள்ள காப்புரிமையை மனிதகுலத்திற்கு இலவசமாக தந்திருக்கும் ஒரு அற்புதம் இது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு சில வீடுகளில் இதை வளர்ப்பதால் இந்த $130 பில்லியன் சாக்லேட் மார்க்கெட்டையே புரட்டி போடும் வல்லமை இதற்கு இருக்கா? உலகளாவிய மாற்றத்தை இது ஏற்படுத்துமா? ஒரு வீக்ல அல்லது 100 வீடுகளில் வளர்த்தா மார்க்கெட் மாறாது. ஆனா இப்போ ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் ஒரு புதிய விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கேரப்பை மீண்டும் சந்தைக்கு கொண்டு வராங்க. ஓ சூப்பர். ஆனா இந்த முறை 70களில் செய்த தவற அவங்க செய்யல. இத சாக்லேட்டுக்கு மாற்று அப்படின்னு சொல்லாம, காலநிலைக்கு தாக்கு பிடிக்கும் அதிக சத்துக்கள் கொண்ட உண்மையான கேரப் அப்படின்னு அதோட தனித்துவமான பேர்லயே சரியான முறையில சந்தைப்படுத்துறாங்க. முதலீடுகளும் குவிய தொடங்கியிருக்கு. இது ஒரு நம்பிக்கையான ஆரம்பம். உண்மையிலேயே இது ஒரு ஆச்சரியமான, நம்ம கண்களை திறக்கும் ஒரு பயணமா அமைந்தது. இன்னைக்கு நாம அலசிய தரவுகளை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு சாதாரண மரம் எப்படி பழங்காலத்துல நம்ம வரலாற்று அடையாளமா இருந்து, வைரத்தின் இடையே அளவிடும் கேரட் கருவியா இருந்து, பின்னர் கார்ப்பரேட் உலகில் வெறும் E410 என்ற கெமிக்கல் குறியீடா பின்னுக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம். 70கள்ல நடந்த ஒரு தவறான மார்க்கெட்டிங் பிழையால் எப்படி ஒரு தலைமுறையே இதை வெறுக்கத் தொடங்கியதையும், இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால் கொக்கோ அழிந்து வரும் நிலையில் எந்த ஒரு பராமரிப்பும் இன்றி மழையில் மட்டுமே வளரும் கேரப் மரம் உலகை காக்கக்கூடிய ஒரு சூப்பர் உணவாக எப்படி மீண்டும் உருவெடுத்துள்ளது என்பதையும் ரொம்ப விரிவா விவாதித்தோம். இந்த விவாதம் நம்ம சமூகத்தின் முன் ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு நாம பல பில்லியன் டாலர்களை செலவழிச்சு காடுகளை அழித்து தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தி குழந்தை தொழிலாளர்களை வச்சு வளர்க்கும் இந்த கொக்கோ சாக்லேட் இன்னும் சில நூற்றாண்டுகளில் வரலாற்றில் மட்டுமே காணக்கூடிய ஒரு பழங்கால ஆடம்பர பொருளா மாறிடுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, அந்த சமயத்துல எந்த ஒரு பராமரிப்பும் இன்றி தானாகவே வளரும் கேரப் மரத்தின் சுவையைத்தான் வருங்கால சந்ததியினர் உண்மையான சாக்லேட் என்று நம்பத் தொடங்குவாங்களா? இதை நாம ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். முற்றிலும் உண்மை. இனி நீங்க கடைகளில் வாங்கும் எந்த ஒரு உணவுப் பொருளின் பின்புறமும் உள்ள லேபிள படிக்கும்போது, அதிலும் குறிப்பா உங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்து பார்க்கும்போது, அதுல என்னென்ன ரகசிய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை அந்த சிறிய E410 குறியீட்டுக்கு பின்னாடி மன்னர்களின் வைரங்களை அளந்த, பாலைவனத்தில் மனிதர்களை காத்த, எந்த கார்ப்பரேட் நிறுவனத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு மாபெரும் மரத்தின் சரித்திரம் ஒளிஞ்சிருக்கலாம். அடுத்த முறை நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதோ அல்லது வைர மோதிரத்தை பார்க்கும்போதோ இந்த கேரப் மரத்தின் கதை உங்களுக்கு நிச்சயமா நினைவுக்கு வரும். மீண்டும் அடுத்த விரிவான அலசலில் சந்திப்போம்.